ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி 6 மாத குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராகி பால் எப்படி நம்ம செய்யணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு ராகி பால் தான் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த ராகியில் உங்களுக்கு நிறைய சத்து இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன உணவு மாற்று உணவாக கொடுக்கலான்னு நினைப்போம். அதுக்கு இந்த ராகி பால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதாவது வீட்டிலையே நம்ம ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறோம். இந்த ராகி பாலை எப்போ கொடுக்கலாம், எந்த பதத்தில் எந்தெந்த டைமில் கொடுக்கலாம் என்கிற விவரத்தையெல்லாம் இதில் விரிவாக சொல்லியிருக்கோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி நல்லா கழுவணும். ஒரு 2 தடவை போல் நல்லா கழுவிட்டு அதை நைட்டே நம்ம ஊற வச்சிடணும். அடுத்த நாள் காலையில் அதை திரும்பவும் நல்லா அழுத்தி பிசைஞ்சு கழுவணும். அப்போ தான் அதோட மேலே இருக்கிற தோல் வேறு ஏதாவது தூசி இருந்தாலும் வந்துடும். அதை நல்லா கழுவின பிறகு அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கணும். நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். இப்போது இந்த பாலை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். இதுக்கு மெல்லிசான துணியில் தான் இதை நம்ம ஃபில்டர் பண்ணணும். நல்லா மெல்லிசான சுத்தமான துணியை ஒரு ஃபில்டர் மேலே போட்டுட்டு அதில் நீங்கள் இதை போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. நம்ம அப்படியே ஃபில்டரில் நம்ம துணி போடாமல் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபில்டர் கொஞ்சம் ஓட்டை பெருசாக இருக்கிறனால அந்த ராகியோடு சேர்ந்த உமியும் வந்துடும். அதனால் மெல்லிசான சுத்தமான துணியில் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது நம்ம குழந்தைக்கு கொடுக்க போகிற பால். அதனால் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைமும் நீங்கள் இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி திரும்பவும் அதே மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த சக்கையை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த வடித்த ராகி பாலோட ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து நம்ம அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பனங்கல்கண்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடணும். நம்ம இது நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு அப்படியே மாறும். அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் பார்க்க முடியும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இறக்கிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம பனங்கல்கண்டு சேர்த்துருக்கனால அதில் தூசி ஏதாவது இருந்தாலும் ஃபில்டர் ஆகி வந்துடும். இந்த மாதிரி பால் தண்ணியாக இருக்கிறனால, இந்த ராகி பால் தண்ணியாக இருக்கிறனால நீங்கள் குழந்தைங்களுக்கு பாட்டில்லையோ சிப்பர்லேயோ போட்டு கொடுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த புது உணவு கொடுக்குறோம் அப்படின்னு இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது அது நீங்கள் மார்னிங்கே ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 நாள் கண்டினியூஸாக ட்ரை பண்ண பிறகு உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் மத்தியானமும் ஒரு வேளை கொடுக்கலாம். நைட் மட்டும் கொடுக்குறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் ஒரு வேளை, மத்தியானம் ஒரு வேளை அப்படின்னு நீங்கள் 2 வேளை கொடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் 1 மாதம் கொடுத்து நீங்கள் பழகின பிறகு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் கூழ் பதத்துக்கும் செமி லிக்விட் பதத்துக்கும் காய்ச்சியும் நீங்கள் தரலாம். இப்போது இதை நம்ம செமி லிக்விடாக எப்படி காய்ச்சணும் அப்படின்றத தான் காமிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லிக்விடா, அதுக்கப்புறம் செமி லிக்விடா, அதுக்கப்புறம் செமி சாலிட், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். உங்களுக்கு இனிப்பு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு சிட்டிகை உப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம்.
முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரை போடாமல் அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இல்லைன்னா பனங்கல்கண்டு சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து ராகி பாலும் செமி லிக்விடாக அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் ராகி பவுடர்லேருந்து ராகி கூழ் எப்படி செய்யணும் அப்படின்றத நாங்கள் போடலான்னு இருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.